பயணிகளின் பைகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி எழுதியிருக்கணும். டிவி வந்து இருக்குது ஆனால் வந்து போட மாட்டினோமா. இப்படி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நேராக வந்து அந்த குளிரூட்டிகள் வந்து அதில் அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து இருக்கிற அந்த வசதிகள் மாதிரியே இது செய்திருக்கணும். வணக்கம் ரோக்சுலக், நான் ஆரூரன் சங்கர். இப்போ நான் நிற்கிறது வந்து யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையத்தில் நிற்கிறேன். இங்கே வந்து கொழும்புக்கு வலிக்கிற அதிசொகுசு பஸ் வண்டியில் வந்து இதில் நிற்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் என்ன மாதிரியான சேவைகளை வழங்குது, கூடுதலாக வந்து இப்போ வெளிநாட்டு உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற ஒரு சீசன்ன்றதுனால என்ன மாதிரியான சேவைகளை வந்து இந்த பேருந்து வந்து வழங்குது என்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அத்தோட 10 மணிக்கு பிறகு ஏர்போர்ட்டில் இருந்து, அதாவது கொழும்பு ஏர்போர்ட்டில் இருந்து வெளியில் வார ஆக்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாரதுக்கு 2 hours ஆகும். அதுக்கு பிறகு வெறும் ஆக்களுக்கு இந்த ஒரு பஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதால் வந்து இந்த பஸ் வந்து முக்கியமான ஒரு பேருந்து வண்டியாக இருக்க போகுது அங்கேருந்து வெறும் ஆக்களுக்கு. அதால் இந்த காணொலியை வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து வெறும் ஆக்கள் வந்து தவறாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து இதுதான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் நெடுந்தூர பேருந்து நிலையம் யாழ்ப்பாணம் வந்து இங்கே தான் இருக்குது. முந்தி வந்து வேறு இடத்துல இருந்தது, இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வாராக்கள் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் வந்து இதிலையே வச்சும் புக் பண்ணலாம் பஸ்ஸுகள். சீட்டு இந்த பாருங்கள், புது பஸ் ஒன்று வருது. இது வந்து NCG அந்த கம்பெனியில் இதில் தொடர்பு இலக்கங்கள் போட்டிருக்குது. மற்றது வந்து நேரங்களும் இந்த பஸ்ஸிலேயே போட்டிருக்கு, எந்த டைம் தொடங்கும், எந்த டைம் பயணம் முடியும் என்ற விவரங்கள் வந்து போடப்பட்டிருக்குது. இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் NCG என்ற அந்த கம்பெனின்ற பஸ்ஸில் தான் இப்போ நிற்கிறோம். இப்போ வந்து இந்த பஸ்ஸில் இருக்கிற ஆசனங்களை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னே வந்து சில விஷயங்கள். இந்த பேருந்து சேவை வந்து அதிசொகுசு பேருந்து சேவை தான், முற்றுமுழுதாக குளிரூட்டப்பட்டது. அதோட அந்த காலத்தில் இருந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்ற அந்த சேவையை செய்து கொண்டு வர ஒரு சொகுசு பஸ்ஸாக இது இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கு மொரட்டுவையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுன்ற ஜேர்னி வந்து மொரட்டுவையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி யாழ்ப்பாணம் வரைக்கும் இவ வந்து இந்த சேவையை வந்து வழங்கினோம். இப்போ வாங்க உள்ள வந்து வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இருக்கைகள், ஆசனங்கள் எல்லாமே வந்து புத்தம் புதுசாக போட்டிருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் வசதியாக வந்து இருந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆசனங்கள், இருக்கைகள்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு விரும்பினவாறு இதை வந்து சாய்ச்சி அந்த செட்டிங்குகளை செய்து கொள்ளலாம். இரவு பயணம் வந்து நித்திர கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வசதியாக தான் செய்யப்பட்டிருக்குது. அதோட பாருங்கள், இதில் வந்து உங்களோட சாமான்களை வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு இதில் வந்து அந்த பெட்டியிலலாம் தந்துருக்குறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து இருக்கிற அந்த வசதிகள் மாதிரியே இது செய்திருக்கணும். சைட்டில் வந்து சாதாரண பேருந்துகளில் இப்படியான வசதி வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களோட சாமான்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக இதுகளுக்குள்ள வைக்கக்கூடிய வசதி வந்து தரப்பட்டிருக்கு. அதோட வந்து முழுமையாக குளிரூட்டப்பட்ட இந்த ஏசி பஸ்ஸுக்குள்ள வந்து உங்களோட சாமான்களை வந்து நீங்கள் வச்சு கொண்டு போகக்கூடிய வசதியும் வந்து தந்திருக்கணும். இதுக்குள்ள வந்து நீங்கள் உங்களோட சாமான்களை வந்து வச்சு கொண்டு போகலாம். ஆனால் இதில் வந்து ஒரு வசனம் ஒன்று எழுதியிருக்கு. என்னென்னு சொன்னால், பயணிகளின் பைகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி எழுதியிருக்கணும். அதில் வந்து இதுக்குள்ள வைக்கிற சாமான்களை வந்து நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேணும். அது ஒரு விஷயம் எழுதியிருக்கணும். மற்றது வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பஸ்ஸில் வந்து டிவி வந்து இருக்குது ஆனால் வந்து போட மாட்டினோமா. டிவி வந்து இருக்குது ஆனால் போட மாட்டினோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகணுன்றதுக்காண்டி டிவி வந்து இவங்க வந்து போடுறது இல்லை. முழுக்க குளிரூட்டப்பட்டது. இப்படி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நேராக வந்து அந்த குளிரூட்டிகள் வந்து அதில் அமைஞ்சிருக்கும். நீங்கள் தேவையான உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு வந்து அதை கட் பண்ணலாம், அல்லது தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்படி திறந்து விடலாம். உங்களுக்கு நேரையே வந்து அது இருக்கும். இதில் வந்து உண்மையில் ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பயணத்துக்கு வந்து இது 100% உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு பயணமாக தான் இந்த பேருந்தினுடைய பயணம் வந்து இருக்கும். NCG பேருந்து சேவை. இதன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடுறோம். அதை பார்த்து நீங்கள் அவைகளுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். முக்கியமாக வந்து
ஏர்போர்ட்லேருந்து லீவ் ஆகிறார்கள் வந்து இந்த காணொலியை வந்து மறக்காமல் பாருங்கள். இதுதான் மக்களே நிலவரம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்து இந்த கண்டெக்ட் நம்பர்ஸுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கதைச்சிக்கு உங்களுடைய பயணங்களை வந்து புக் பண்ணி கொள்ளலாம். அதோட எங்களுக்கும் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்களும் வந்து அந்த விவரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றொரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம்.